கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவனமே சங்கீதம் 115:1 வாசிக்கும்போது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து அநேகர் கேட்கிற ஒரு வார்த்தை, உன் தேவன் எங்கே? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறிய, ஆலயத்துக்கு போகிறிய, வேதம் வாசிக்கிறிய, ஜெபிக்கிறிய, எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறிய, ஏன் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது என்று ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை பார்த்து அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி. ஆமேன். இந்த கேள்வி உங்கள் காதில் யாராவது கேட்குறாங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த கேள்விக்கு பதிலை தர வல்லமை உள்ள தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அவங்க கேட்பாங்க. ரெண்டு கூட்டத்தார் நம்ம பார்த்து இந்த கேள்வியை கேட்பாங்க. ஒன்று சத்துருக்கள் கேட்பாங்க, இன்னொன்று புறஜாதிகள். ஆமேன், ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 42:10 உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி 115வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தில், அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கூட்டத்தார் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையை பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி. பல தோல்விகள் வாழ்க்கையில் வரும்போது, சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல், அனுகூலம் இல்லாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இந்த 2 கூட்டத்தார் நம்மை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி தான், உன் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒன்று சத்துருக்கள் கேட்குறாங்க. சத்துருக்கள் என்று சொல்லும்போது எப்போவுமே நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். ஆமேன், இல்லைன்னா பகைஞர் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆமேன், ஹல்லேலூயா. எதிராளி. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரிக்கக்கூடாது என்று எப்போதுமே எதிராக, ஆப்போசிட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் இப்படி பேசும். ஆமேன். ஆனால் ஒரு தேவ பிள்ளை கலங்கக்கூடாது. ஏன்னா எதிரி எப்போதுமே அப்படி தான் சொல்லுவான். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் நாம் கலங்கக்கூடாது. ஆமேன். இன்னும் நம்மை விரோதிக்கிறவர்கள், ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, விரோதமாக செயல்படுகிறவங்க, ஹல்லேலூயா, அவர்கள் இப்படி தான் கேட்பாங்க, உன் தேவன் எங்கே என்று. இன்னொன்று புறஜாதிகள் கேட்பாங்க. புறஜாதிகள் என்று சொல்லும்போது தேவனை அறியாத மக்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க. அந்த 115வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த புறஜாதிகளை குறித்து, அவர்களுடைய தெய்வங்கள் விக்கிரகங்கள் தானே, அதுக்கு கண் இருந்து காணாது, வாயிருந்து பேசாது, மூக்கிருந்து முகராது, காதுகள் இருந்து கேளாது என்று சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு நேராக நான் வரவில்லை. அப்போது ஒரு புறஜாதிகள், ஆமேன், கர்த்தரை அறியாத மக்கள், ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொன்று சத்துருக்கள். இந்த 2 கூட்டத்தார் ஒரு தேவ பிள்ளையை பார்த்து உன் தேவன் எங்கே என்று பல சூழ்நிலைகளில் கேட்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சத்துருக்கள் விரோதமாக எழும்பும்போது, எதிரிகள் விரோதமாக கேட்கும்போது, கேள்விகள் கேட்கும்போது, புறஜாதிகள் விரோதமாக கேள்விகள் கேட்கும்போது ஒரு தேவ பிள்ளை கலங்கக்கூடாது, பதில் சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பதில் சொல்லணும். ஆமேன், ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் சத்துருவை எனக்கு விரோதமாக நீ பெருமை பாராட்டாத, நீ மேன்மை பாராட்டாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் தேவன் என்னை தூக்கி விடுவார். ஆமேன். இந்த சூழ்நிலை அவர் தெரியாமல் எனக்கு வந்ததல்ல, எனக்கு அனுமதிக்கப்பட்ட பாதையில் நான் பொறுமையோடு ஓடுவேன் என்று நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
நம்முடைய வாயிலே துதி வர வேண்டும், நம்முடைய கரத்திலே ஆவியின் பட்டயம் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை தைரியமாக சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பல பாடுகளை கடந்து தான் செல்ல வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் பாடுகள் அதில் ஒரு பங்கு ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை கடந்து தான் செல்ல வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கடந்து செல்லும்போது உலக மனுஷன் நம்ம பார்த்து கேட்பான். அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும், 115வது சங்கீதத்துடைய 1வது வசனம், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்கள் நாம மகிமைப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம் அந்த ஆண்டவரே, இவர்கள் இப்படியெல்லாம் என்னை பேசி கொண்டு இருக்கிறாங்க, எதிராளி இப்படி பேசுகிறான் ஆண்டவரே, எதிராக இப்படி செயல்படுகிறாங்க, எப்பொழுது அவன் அழிவான், எப்பொழுது அவன் பெயர் போகும் என்று எதிராளி சத்ரு பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே எங்களுக்கு அல்ல, எங்களுக்காக அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஆமென். இந்த கிருபையும் சத்தியமும் எங்கே இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையும் சத்தியம் நிறைந்த இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஆமென். இன்னைக்கு ஒரு வேளை பார்த்து கேட்கலாம், தெய்வம் எங்கே, நீ எல்லாத்திலையும் தோற்று போறிய, உன் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது, எந்த ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கலையே, எந்த நன்மையும் பார்க்க முடியலையே, ஹல்லேலூயா, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கலையே. கிடைக்காது தான். சில நேரங்களில் கத்த சில தாமதங்களை வைத்திருப்பார். துன்மார்க்கன் விரும்புவது அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு கொடுக்கப்படும். அதை பார்த்து ஒரு தேவ பிள்ளை வேதனைப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு விதிக்கப்பட்டது இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது. நமக்கு அப்படி அல்ல. இந்த உலக வாழ்க்கை முடியும் போது ஒரு நித்திய ராஜ்யத்திலே, மகிமையான அந்த ராஜ்யத்திலே பங்கு தேவ பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதான் 42வது சங்கீதத்துக்கு நேராக நம்ம வரும்போது சங்கீதக்காரன் கலங்கும் போது ஹல்லேலூயா அவர் கேட்குறார் ஆண்டவரை பார்த்து, 42:9, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனை அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வருவது சகஜம்தான். அநேக நேரங்களில் கேட்குறோம், ஆண்டவரை ஏன் என்னை மறந்தீர். ஆமென். இப்படி சத்ரு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறானே, ஏளனமாய் பேசுகிறானே, அவமானப்படுத்துகிறானே, 4 பேருக்கு முன்னே தலைகுனியை வைக்கிறானே, ஹல்லேலூயா, ஏன் அவனால் நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் இப்படி அனுதினமும் துக்கத்தோடு தெரிகிறேனே ஆண்டவரே, ஏன்ப்பா எனக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர் என்று துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளை சொல்ல வேண்டிய, தைரியமாக நம்பிக்கையோடு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ கலங்காத. ஒரு மனுஷன் இப்படி பேசுகிறான், சத்ருவுடைய பேச்சுக்கு கலங்கக்கூடாது. ஆமென். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தெய்வ பிள்ளைகள் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் சத்ரு இப்படி பேசுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதிராளிகள் எதிராக செயல்படுவாங்க. குடும்பத்துக்கு உள்ளேயும் இருக்கலாம், வெளியேயும் இருக்கலாம். ஆமென். நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் இருக்கலாம். எந்த விதத்தில் வேண்டுமென்றாலும் சத்துருவாக பலர் செயல்படலாம், எதிராளியாக செயல்படலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தெய்வ பிள்ளை ஆத்மாவை பார்த்து சொல்லணும், நீ கலங்காத, இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக இதெல்லாம் பேசுவாங்க, ஆனால் நீ காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்துருவங்களை பார்த்து சிரிப்பான், ஏளனப்படுத்துவான். ஆனால் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முகத்துக்கு ரட்சிப்பு தேவனால் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. என் முகத்தை, ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. யார் உங்களிடத்தில் உன் தேவன் எங்கேயே என்று நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து உங்களிடத்தில் கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹல்லேலூயா, தைரியமாக இருங்க தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் எங்களுக்கு அல்ல ஆண்டவர், இந்த புறஜாதிகள் காணும்படியாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுவார், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் காணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளையுடைய ஜெபம் இப்படி இருக்கணும். எந்த பகைஞர் விரோதமாக பேசி ஏளனப்படுத்தி உன் தெய்வம் எங்கே, நீ ஜெபிக்கிறியே, வேதம் வாசிக்கிறிய, சபைக்கு போகிறியே, ஏன் உனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் தெய்வ சமூகத்தில் பண்ண வேண்டிய ஜெபம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எனக்கு துணை செய்து ஆமென் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் காணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் பார்க்கணும் ஆண்டவரே, என் சத்துரு பார்க்கணும் ஆண்டவரே, புறஜாதிகள் பார்க்கணும் ஆண்டவரே, அந்த இடத்துல என் தலையை நீர் உயர்த்தணும் ஆண்டவரே, அதற்காக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? சோர்ந்து போகாதுங்க. ஹல்லேலூயா.
பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையில் கூட எதிராக எழும்பி பேசினாங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள் என்ற ஒரு வசனம் வரும். 19வது அதிகாரத்தில் வரும் அந்த வசனம். ஹல்லேலூயா. எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்துவீங்க, ஆத்மாவை வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பான். இதுதான் சத்ருடைய வேலை, வார்த்தையினால். ஹல்லேலூயா. சில வார்த்தைகள், சிலர் பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தை துளைத்து கொண்டு போகும், வேதனைப்படுத்தும், கண்ணீரை வர வைக்கும், அவமானப்படுத்தும், நிந்தையான வார்த்தைகள் பல விதங்களில் எதிராளி செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்து நிமித்தம் எங்களுக்கு மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே. அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிருபை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. எங்களை தேற்றுகிறது, எங்கள் பகைஞர் காணும்படியாக எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளம். ஆமென். யார் யார் பகைஞர் எப்படியெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்களோ, எதிராளி எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறானோ, அது நடுவில் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அது வரைக்கும் பொறுமையோடு இருங்க. தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்காக இல்லை, இவங்க எல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உம்மை ஆராதிக்கிறவள் என்பதை, ஆராதிக்கிறவன் என்பதை, ஆராதிக்கிற குடும்பம் என்பதை, ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இவர்கள் காணும்படியாக எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை நீர் தேற்றுகிறதே, பகைஞர் கண்டு வெட்கப்படணும். இன்றைக்கி உங்களை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேற்றும் போது, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது, ஆமென் ஹல்லேலூயா, அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும் போது பகைஞர் வெட்கப்பட்டு போவாங்க, வெட்கப்பட்டு போவாங்க, தலை குனிந்து போவாங்க. ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்திலே உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து திடமனதாக இருந்து தைரியமாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், கலங்காதே, திகையாத, நான் தேவனை நோக்கி காத்திருப்பேன். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கிறது வரையிலும் நான் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சத்ரு வெட்கப்பட்டு போவான். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய தேவன். ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். தளர்ந்து போக வேண்டாம் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நமக்கு தந்திருக்க வார்த்தைகளை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா எதிராக நிற்கிறவங்க, பகைஞர்கள், புற ஜாதிகள் ஆண்டவரே, உன் தேவன் எங்கே என்று கேட்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உடைய இரக்கம் வெளிப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆத்மாவை பார்த்து கலங்காதே, திகையாதே, நான் என் தேவனை நோக்கி காத்திருப்பேன் என்று தைரியமாய் சொல்ல கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு இந்த நாளிலே ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலுங்கப்பா. ஆண்டவரே, காத்திருத்தல் வீணாய் போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.